இன்றைக்கு இந்த பொள்ளாச்சி நகரம், உடுமலைப்பேட்டை நகரம், இப்படி இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகரத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கெல்லாம் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. இந்த வீடு இருக்குதுன்னா கடந்த காலத்தில் 2000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்ப 4000 ரூபாய் வீட்டு வரி கட்டணும். கடவரி ஏற்கனவே நீங்க 2000 ரூபாய் கடவரி கட்டிட்டு இருந்தா இப்ப 150% உயர்ந்து 5000 ரூபாய் கடவரி கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. 10க்கு குப்பை வரியும் போட்டாங்க. வரி போடாதே கிடையாது. இப்படி வரி மேல வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அதே போல மின் கட்டணம் 52% உயர்ந்து போச்சு. 52% மின் கட்டண உயர்வு. முதல்ல நீங்க 1000 ரூபாய் மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தீங்களா, இப்ப 2500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேணும். அப்புறம் கடையில பீக் அவர் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த பீக் அவர் வைத்து 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேணும். அதோட இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழில், இந்த மாவட்டத்தை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல இடத்துல சிறு குறு நடுத்தர தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த தொழில் எல்லாம் நலிவடைந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மின் கட்டணம் அதிகமாக இன்றைக்கு மின் கட்டண உயர்வால் இந்த தொழில் பாதிக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து 3 மாத காலம் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அண்ணா திமுகவும் ஆதரவு கொடுத்தது. இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. சிறு குறு நடுத்தர தொழில் தான் அதிகமான பேர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். ஆக சிறு குறு நடுத்தர தொழில் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டது இந்த ஆட்சியிலே. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு சரி செய்யப்படும் என்ற உறுதியை தருகிறேன். அதோட திமுக அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி, வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தாரு, அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இப்ப உதயநிதி ஸ்டாலின் உள்ள புகுத்த பாக்குறாங்க, முடியல. அவரை இந்த கட்சிக்கு, அது திமுக கட்சி கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க, ஒண்ணு நடக்கல, செல்ஃப் எடுக்கல. அவர் என்னன்னா போற பக்கம் எல்லாம் அவரு ஒரு பாடியில பேசிட்டு இருக்கார். எங்க போனாலும் ஒற்றை செங்கலை தூக்கிறார், ஒற்றை செங்கலை தூக்கிறார். நான் பல முறை கேட்டேன், இந்த ஒற்றை செங்கலை தூக்கி என்ன செய்ய போயிருங்கன்னு கேட்டா, ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு அக்கறைங்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அமைச்சரா இருக்கிறீங்க, மறந்து பேசாதீங்க. ஒரு தலைமை கழக பேச்சாளர் மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்க பொறுப்புள்ள ஒரு அமைச்சராக பதில் சொல்ல வேண்டும். அமைச்சருக்கு என்று சில தகுதி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நான் கேட்கிறோம். ஒற்றை செங்கலை இங்கே தூக்கி காட்டி பிரயோஜனம் இல்லை. 2019 அதிமுக ஆட்சி, அப்பொழுது பாரத பிரதமர் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அப்பொழுது தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல். அதுல திமுக கூட்டணி சேர்ந்தவர் 38 பேர் வெற்றி பெற்றாங்க. அந்த 38 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த செங்கலை தூக்கி அங்க காட்டினா, நாடாளுமன்றத்தில் காட்டினா விடிவு காலம் பிறக்கும். அந்த நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தா அதுக்கு நிதி கிடைக்கும். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடம் கட்டி முடிக்கப்படும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒத்த செங்கலை ஊரூரா தூக்கிட்டு போய் காட்டி விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, அதைத்தான் நான் கேட்கின்றேன். உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணி இருந்தால், உங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பேச வச்சு நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் தேவையான நிதி கிடைச்சிருக்கும்.
இந்த இடைப்பட்ட காலத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருக்கிறோம், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் உங்களால செய்ய முடியல. 38 நாடாளுமன்ற பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம். நாடாளுமன்ற போடப்பட்ட பெஞ்ச தேய்ச்சதுதான் மிச்சம். இதுக்கு தாங்க நாடாளுமன்ற வெற்றி பெற்றாங்க அனுப்புறாங்க. இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை மத்திய அரசுடைய திட்டம் என்றால் மத்தியிலே பேச வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்கு விடிவு காலம் பிறக்கும். அதை விட்டுவிட்டு ஒற்றை சங்களை தூக்கி ஊர்வலாக போய் விளம்பரம் தேடிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே, இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அதோட சரி, உதயநிதி அவர்களே, ரெண்டு ஒண்ணுதான். உதயநிதி சொன்னாலும் ஒண்ணுதான், ஸ்டாலின் சொன்னாலும் ஒண்ணுதான். அவர் பெற்றெடுத்த பிள்ளைதான உதயநிதி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இதுல ஒரு இன்னும் ஒண்ணு சொல்றாரு, எல்லா பத்திரிகையிலும் போட்டுட்டு இருக்காரு. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க இதுல ஒரு பழமொழி இருக்குது, உள்ளூரில் ஓணான் பிடிக்க முடியாதவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.